வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 12ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். திதி தேய்பிறை திரையோதசி திதி. திரையோதசி என்றால் 13ஆம் பிறை. தேய்பிறையிலே வருகின்ற 13ஆம் பிறை இன்னைக்கு திரையோதசி திதி. யோகம் சித்த யோகம். மாலை 6:14 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஈவினிங் 6:14 6:14 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 6:14க்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:14க்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை ராத்திரி 8:20க்கு முடியுது. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:14க்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இரவு 8:20க்கு முடிவடைகிறது. இந்த சந்திராஷ்டமம் கால்குலேஷன் எல்லாம் நான் சென்னை சூரியோதயம் அடிப்படையில் கணித்தது. வாக்கிய பஞ்சாங்க சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். அதில் போட்டு எடுக்கிறதுனால ரொம்ப துல்லியமாக இருக்கும். 100% அக்யூரசி டைமிங்கில் இருக்கும். இன்று மாலை 6:14க்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 8:20க்கு முடிவடைகிறது. எனவே இன்று மாலை 6:15 வரையிலே துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று என்ன விசேஷம் என்றால் பிரதோஷம். மாதம் இருமுறை வருகின்ற பிரதோஷம் இன்றைக்கு ஒன்று. பிரதோஷம் என்றால் 13ஆம் பிறை என்று மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் தருவாயிலே சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். எல்லா சிவன் கோவில்லையும் உண்டு. இது சிவன் கோவில்னாலே அங்கே பிரதோஷம்தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு 13ஆம் பிறையிலும் மாலை நேரத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு வழிபாட்டுக்கு பெயர் பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வேறு இருக்குது, எல்லாருக்கும் லீவாக இருக்கும். அதனால் சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்துடுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த சிவன் கோவில் சௌரியமோ வர்றதுக்கு அங்கே வந்துடுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி அந்த ஈசனை வழிபட வேண்டும். இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்யும் நாள் மாலை நேரத்திலே. அது மட்டுமல்ல, இன்று சுப முகூர்த்த நாள். இதை விட்டால் 41 நாள் கழிச்சு தான் அடுத்த முகூர்த்தம். 41 டேஸ் கேப்பு. ஆனி மாதத்தில் கடைசி முகூர்த்தம் இன்றைய தினம். காலையில் 7:15 8:15 முகூர்த்த நேரம். கடக லக்னம் முகூர்த்த லக்னம். காலை 7:15 8:15 கடக லக்னம் முகூர்த்த லக்னம். இன்று சுப முகூர்த்த நாள். இதை விட்டால் ஆவணி 6 தான் அடுத்த முகூர்த்தம். நடுவில் ஆடி மாதம் வந்துடுறது. ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆடி மாதத்தில் திருமணம் செய்யும் வழக்கம் நம் தென்னிந்தியாவிலே கிடையாது. தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. ஆடி மாதம் ஆரம்பிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. ஆனி மாதத்தில் வருகின்ற கடைசி முகூர்த்தம் இன்றைய தினம். இதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறமா 41 நாள் காத்திருக்க வேண்டும். 23/8 தான் அடுத்த முகூர்த்தம். 23 ஆகஸ்ட் அடுத்த முகூர்த்தம் வருகிறது. இன்றைக்கி ஜூலை 12. இதை விட்டால் ஆகஸ்ட் 23 23/8/2026 தான் அடுத்த முகூர்த்தம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாமா? ஆடியில் செய்யலாம். ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்லலாமா? செல்லலாம். ஆடி மாதத்தில் ஜாதகம் வாங்குவது கொடுப்பது எல்லாம் செய்யலாமா? செய்யலாம். முதலாக திருமணத்திற்கு ப்ரப்போஸ்டு பிரைட் அண்ட் குரூம் சந்திக்கலாமா? ஆணும் பெண்ணும் சந்தித்து திருமணம் பற்றிய விஷயங்களை பேசலாமா? பெற்றோர்களும் சந்தித்து திருமணத்தை பற்றி விவாதிக்கலாமா? எல்லாம் பண்ணலாம். ஜாதகம் வாங்கலாம், கொடுக்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பொன் பார்க்க போடலாம். பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும் பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமணத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் பேசி முடிவு செய்யலாம். திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யலாம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், சமயக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், நாதஸ்வரம் வாசிக்கிறவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், பூக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், துணிமணி வாங்கலாம், பட்டுப்புடவை வாங்கலாம், கோரப்புடவை வாங்கலாம். ஆடி மாதத்தில் எல்லாம் பண்ணலாம். கல்யாண முகூர்த்தம் தாலி கட்டுறது மட்டும்தான் ஆடியில் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த ஆடி மாதம் வந்தால் எனக்கு ஃபோன் கால் வரும் பாருங்கள், கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள், தொல்லை தாங்க முடியாது. சார் ஆடி மாதத்தில் என்னெல்லாம் சார் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது சார்? கல்யாணத்தை தவிர பாக்கி எல்லாம் பண்ணலாம்.
அதனால் அதை வந்து நிகழ்ச்சியிலே சொல்லிடுறேன். தனியாக வேறு ஃபோன் பண்ணி கேட்குறது, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி ஆடி மாதத்தில் அது பண்ணலாமா இது பண்ணலாமாலாம் கேட்காதீங்க. எல்லாம் பண்ணலாம். எக்ஸப்டிங் மேரேஜ் எல்லாமே பண்ணலாம். திருமணம் ஒன்று தான் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாம் பண்ணலாம். திருமணத்திற்கான முயற்சி, திருமணத்திற்கான ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தை, நகை நட்டு வாங்கிறது, திருமங்கல்யம் வாங்கிறது கூட ஆடியில் வாங்கலாம், கூரப்படவை வாங்கலாம், துணிமணி வாங்கலாம், கல்யாணத்திற்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கலாம். முகூர்த்தம் மட்டும் ஆவணி பிறந்து வச்சுக்கோங்க. ஆவணி 6ஆம் தேதி முதல் முகூர்த்தம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மாலை 6 மணி 14 நிமிடத்திற்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து அடுத்த வீடான மிதுன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஆணி ஆடியை பற்றி. நாளைக்கு எனக்கு அங்கேருந்து ஃபோன் வரும், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஃபோன் காலை அட்டன் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டேன். ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி, சார் யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை கொரியரில் அனுப்பியிருக்காரு, அதை கையெழுத்து போட்டு வாங்கலாமா வேணாமா, அந்த கொரியர் பாயை வெயிட் பண்ண வச்சுருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. முத்துப்பேட்டை ஆர்எஸ் ஜெயக்குமார்: திதிகளிலேயே அதிர்ஷ்டமில்லாத திதி அஷ்டமி என்கிறார்களே, அந்த திதியில் சிறப்பை நேயர்களுக்கு தெரிவியுங்கள். அஷ்டமி திதியில் அம்மன் கோவிலில், காளியம்மன் கோவிலில் இரவு நேரங்களில் அபிஷேகம் செய்து வழிபடலாமா? இரவு இல்லை, மாலை நேரத்திலே வழிபடலாம். அதுக்காக ராத்திரி அர்த்தராத்திரியில் தான் கும்பிடணும்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. அஷ்டமி சந்திரனைத்தான் அம்பிகை தரித்திருப்பதாக ஒரு புராணம் சொல்லுகிறது. அந்த அஷ்டமி சந்திரன்கிறது வந்து அம்மனுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. அஷ்டமி திதியில் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யலாம். அஷ்டமியிலே நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். ஏதாவது கோவிலுக்கு வேண்டிகிட்டு இருந்தோம்னா அது அஷ்டமியில் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம வேண்டிகிட்ருக்கோம், நேர்த்திக்கடன் வேண்டிகிட்டது இன்னும் செய்யலை அப்படின்னா அஷ்டமியில் செய்யலாம். இறை வழிபாட்டுக்கு உரிய நாட்களிலே அஷ்டமி மிக முக்கியமானது. பிரயாணம் தான் அஷ்டமியில் பண்ணக்கூடாது, பாக்கியெல்லாம் பண்ணலாம். பிரயாணம் அஷ்டமியில் போகாதேம்பாங்க. அஷ்டமி நவமி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. அதுவும் என்ன தூரதேச பிரயாணம். மற்றபடி இது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கடவுளின் பெயரை ஏன் குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும்? அந்த சாக்கிலையாவது சாமி பேரை நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா மறந்துடே போயிடுவோம். அவர் குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வச்சா அதை கூப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட 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 குழந்தைய நம்ம அடிக்கடி கூப்பிடுவோம் இல்லையா? ஏய் கிருஷ்ணா, இந்த ராமன் எங்கே போனான் பாடுறாடே, ராம வாசலில் விளையாடிட்டு இருக்கான், ராமனை கூப்பிட்டு வாடா கிருஷ்ணா அப்படிம்போம். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கத்துவோம். இந்த மாதிரி ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, மாதவா, மதுசூதனா, நமச்சிவாயம், சரவணபவா, சரவணா என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக நான் அந்த தெய்வங்களின் பெயர்களை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் வீட்டில் குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், குறுக்க நடுக்க சின்ன வயசில் அதை கூப்பிட்டுட்டே இருப்போம். அதனால் வந்து சாமி பேரை வச்சா அந்த சாக்கில் நமக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதுக்காக வைக்கிறோம். சாமி பெயர் அல்லாத மற்ற பெயர்களை வைக்கவே கூடாது. அது ஏதாவது ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய பெயராக இருக்க வேண்டும். சுக்கிரன் சரியான இடத்தில் அமராவிட்டால், அமரவில்லை என்றாலும் மனநோய் வருமா? மனநோய் பற்றி சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. யாருன்னா வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டம், எஸ் மாலா. வாசுதேவநல்லூர் மாலா கேட்குறாங்க, சந்திரன் ஒருவருக்கு ஜாதகத்தில் சரியான இடத்தில் இல்லை என்றால் மனநோய் வருமா? ஆமாம், சந்திரன் கெட்டு இருக்கக்கூடாது ஜாதகத்தில். சந்திரன் கெட்டிருந்தால் அவர்கள் புத்தி பேதளித்து போயிருப்பாங்க. சில பேர் வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, 5 தடவை சொல்லுவாங்க. பேசுகிறதே ஒரு மாதிரி லொட 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 லொடன்னு சொன்னதையே சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல், நோக்கமே இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது, அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுவது, சம்பந்தமே இல்லாத தகவல்களை சொல்லுவது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவது, திடீர்னு கோவம் வரும். சில பேர் திடீர்னு கம்முன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. அது எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்ட அதோட ஒரு வெளிப்பாடு தான் அது.
அவங்களுக்கெல்லாம் சந்திரன் சரியான இடத்தில் இல்லை என புரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அவர்கள் தவறான முடிவை எடுத்து விடுவார்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் தொழிலில் இருக்கலாம், பணத்தை செலவு செய்யும் விதத்திலே தவறு செய்யலாம், முதலீடு செய்யும் பொழுது தவறான இடத்திலே முதலீடு செய்து ஒரு பெரும் தொகையை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தால் அந்த சந்திரன் கேது இணைந்திருக்கும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அத்தகைய கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் சந்திரன் கேது இருக்கிறது என்று அர்த்தம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஜாதகமெல்லாம் பார்த்தா அந்த சந்திரன் கேது காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அது மாட்டில் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் கல்யாணம் பண்ணின்னு வந்துடும் சில பொண்ணெல்லாம். அப்புறமா மாலை கழுத்துமா வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சினிமாவில் வர்ற மாதிரி வந்து காலில் விழும். என்ன பண்ண முடியும், தலையில் அடிச்சுட்டு உட்காரு அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறான முடிவு இல்லையா, வீட்டில் தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கும். அதனால் வாசுதேவநல்லூர் எஸ் மாலா அவர்களே, மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மாலை 6:15 வரையிலே 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமாக இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடம் சென்று விடுகிறது. இவ்விரு நிலைகளிலும் மேஷராசிக்கு நன்மைகளை அதிக அளவிலே சந்திரன் செய்யும். சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். நன்மைகள் நடைபெறுவதற்கு தேவையான அளவு நல்ல கிரக நிலவரம் இருக்கிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் இனிமையாக பேசுவீர்கள், நகைச்சுவையாக பேசுவீர்கள். உங்கள் பேச்சிலே ஒரு பெரிய கருத்து ஆழம் இருக்கும். மற்றவர்களை சிந்திக்க வைக்கும், சிந்திக்க தூண்டும் விதத்திலே நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்தால் இன்றைய தினம் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். கரவொலி எழுப்பி உங்களை ரசிகர்கள் பாராட்டுவார்கள். உங்கள் பேச்சு மிகச் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் இன்று ஏதாவது அலுவலக விழா ஒன்று நடைபெறும். அந்த விழாவிலே உங்களை பேசச் சொல்வார்கள். உங்கள் பேச்சை கேட்டு உயர் அதிகாரிகளெல்லாம் அசந்து போய் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். இவர்கிட்ட இவ்வளவு டேலண்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. மாலை 6:14 வரையிலே அதன் பிறகு 2ஆம் இடமான மிதுனத்திற்கு சென்று அங்கே உள்ள சூரியன் புதன் ஆகிய கிரகங்களோடு சந்திரனும் இணைகிறது. 3 கிரக சேர்க்கை 2ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் சேருகின்றன. 2, 3, 4, 5 இந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். உங்கள் ராசியிலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 12ஆம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் இன்று மாலை 6:14 உங்கள் ராசிக்குள் வருகிறது. 12ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த வீடான மிதுனம், அதாவது உங்கள் ராசி, அங்கு வந்து சூரியன் புதனோடு சந்திரனும் இணைகிறது. 3 கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைகின்றன. ராசி அதிபதி 2 குடையவன், 3 குடையவன், 4 குடையவன் ஆகவே ஒன்றாக ராசியிலேயே இணைகின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு. இதன் பலனாக வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிதாக ஏதாவது வாங்கணும், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் வாங்க வேண்டும் என்பதற்காக கடைகளுக்கு விஜயம் செய்வீர்கள். எந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, எந்த பிராண்டு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, எந்த பிராண்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறதையெல்லாம் போய் மார்க்கெட் சர்வே மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவீங்க. முதல்ல பார்த்ததையே திரும்பி கடைசியில் வாங்குவீங்க. இந்த பொம்பளைங்கள்லாம் புடவை வாங்க போனாங்கன்னா அப்படி தான். ஃபஸ்ட்டு பார்த்த புடவை நல்லாயிருக்கும்,
இதை விட பெட்டராக பார்க்கலாம், இதை விட பெட்டராக பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 4 மணி நேரம் தேடிட்டு கடைசியில் அந்த முதல்ல எடுத்து புடவை வச்சுட்டு இதே பேக் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. இதை அப்போயே ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல. 4 மணி நேரம் வீட்டுக்கார் பாவம் கடை வாசலில் உட்காண்டிருப்பார், வேர்க்கடலை வாங்கி தின்னுட்டு எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும்? 4 மணி நேரம் கழித்து முதல்ல பார்த்ததையே திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ கடைக்கு போய் ஏதோ ஜாமான்லாம் வாங்கிட்டு வர போகிறீங்க, பர்ச்சேஸ். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் உலவி கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே மாலை 6:14 வரை இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விடுகிறது. இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நீங்களாகவே இழுத்து விட்டு கொண்டு அப்புறம் ஐயோ செலவாயிடுச்சே இவ்வளோ பணம் செலவாயிடுச்சே இன்றைக்கி அப்படின்னு அப்புறமா வருத்தப்படுவீங்க. எனவே இது ஒரு நல்ல நாள் தான், சந்தோஷமான நாள். ஆனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்கள் மாட்டில் எடுத்து விட்டுறக்கூடாது. கையில் காசு இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக செலவு பண்ணாதீங்க. நிதானமாக பண்ணுங்கள், சிக்கனமாக இருக்க வேண்டும். எது தேவையோ அதற்கு மட்டும் செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன்பும் இது தேவையா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டும். இது அவசியம் வாங்கித்தான் ஆக வேண்டுமா, இந்த பொருளை வாங்காவிட்டால் நாம் உயிர் வாழ முடியாதா அப்படின்லாம் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு நீங்களே மனதிற்குள் கேள்வி கேட்டுக்கொண்டால் எதையுமே வாங்க மாட்டீர்கள், பணம் மிச்சமாயிடும். அதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே இப்பொழுது அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். 11ஆம் இடத்திலே 11க்கு அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எழுத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஏனெனில் 9, 10 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். உங்கள் இல்லத்திற்கு அருகிலே ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் நீங்கள் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், ரிசப்ஷன், அதுக்கு போயிட்டு காது செவிடாற மாதிரி அங்கே அலற விடுவாங்களே பாட்டு, அதெல்லாம் கேட்டுட்டு வருவீங்க. இப்போல்லாம் இந்த ரிசப்ஷனில் பாட்டு ரொம்ப சத்தமாக வைக்கிறாங்க. எவ்வளவு டெசிபல் சவுண்டு ஒரு மனுஷனுடைய காது கேட்குங்கிறத எல்லாம் பார்க்காம மனித செவிகளால் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு சத்தம், ஓன்னு அலறல். ஒரு பாட்டும் நல்லா இல்லை, வெறும் டப்பாங்குத்து, அர்த்தம்லாம் கேட்கக்கூடாது. ஐயோ கொடுமை. அதை தான் போடுறாங்க கல்யாண வீட்டில். பாவம், அந்த மணமக்கள் அப்போ தான் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறாங்க. நல்ல இசை, ஒரு நல்ல ஒலி, நல்ல சவுண்டு, ஏதாவது ஒன்று காதில் வேளாமென்னு அதெல்லாம் கிடையாது. டங்கு சக்கான் டமுக்கு டப்பான் டங்கு டப்பான்னு ஒரே குத்து ஆட்டம். எல்லாம் சேர்ந்து கூட டான்ஸ் ஆடுதுங்க. இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு வரவங்கலாம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே வராங்க. முன்னெல்லாம் கல்யாண வீட்டில் சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்து ஒருத்தர் பேசிக்குவாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் 3வது பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கியா, என் 4வது பையனுக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் அடி குத்து தான், டங்கு டக்கான் தான். அந்த சத்தத்தில் காது செவிடாயிடும். அப்படி ஒரு சவுண்டு அலற விடுறாங்க. பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஏ தமிழா உன் செவிகள் என்ன இரும்பு செவியா அப்படின்னு. அந்த மாதிரி இரும்பு செவியா இவங்களுக்கெல்லாம். ஏன் அந்த அவ்வளோ சவுண்டு வச்சா தான் கேட்குமா, செவிடா? ஐயோ, இதுக்கு பயந்து நான் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கே விட்டேன். யாராவது கூப்பிட்டாங்கன்னா முகூர்த்தத்துக்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறது. காலையில் போய் முகூர்த்தத்தை அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துடுறது. அது ரிசப்ஷன் பக்கம் நான் போகிறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடூரமான சத்தம்.
இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, காதில் அடிச்சுக்கிறதுக்கு பஞ்சு எடுத்துகிட்டு போங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 6:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. மாலை 6:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்படுகிறது. 9ஆம் இடத்திலே 9 குடைய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அங்கு சென்று சந்திரன் இணைகிறது. எனவே இன்று மாலை 6:14 பிறகு துலா ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நேரம். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று உருவாகும். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 6:14 வரையிலே மிக மிக சிறப்பான நல்ல நேரம். 7ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய நன்மை என்று சொல்லலாம். அதிலும் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 9 குடைய சந்திரனும் 7ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன. ஒன்றா ஜாயின் ஆயிடுச்சு. என்னெல்லாம்? சந்திரன் செவ்வாய் ரெண்டும் அப்படியே போய் காம்பினேஷன் ஆகிப்போச்சு. சந்திரன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துடுச்சு. இதுக்கு பேர் சந்திர மங்கள யோகம்னு பேர். பெரிய யோகம் அது. சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் சந்திர மங்கள யோகம். அந்த யோகம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இது பெரிய நன்மையை செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கேந்திரத்திலே சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண தடை விலகும். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கையிலே தேவையான அளவு பணம், ரொக்கப்பணம் கையிருப்பு இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனோநிலை மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஆகிய இரண்டுமே நன்றாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிக வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அவை மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. உங்களது வியாபாரத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் ஏதேனும் உத்தியோகத்தில் இருந்தால் இப்பொழுது சிறிய பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் இப்பொழுது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கிட்டால் தான் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், என்னை நீங்கள் வெளியூருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ போனால் இங்கேயே இரு அப்படின்றாங்க. டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கலான்னா ப்ரமோஷன் கிடையாது. ப்ரமோஷன் வேணும்னா அப்போ டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்கணும் அப்படின்னு ஆஃபீஸில் மறைமுகமாக வற்புறுத்துவார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் தானே, பரவாயில்ல சார், எங்கே போட்டாலும் நான் போகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டிங்கன்னா பக்கத்திலே போடுவாங்க. இல்லைன்னா வேணும்னு எங்கேயோ தள்ளி கொண்டே போடுவாங்க. அதனால் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் அருகிலேயே உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பக்கத்திலே டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். நல்ல தகவல் உங்கள் அலுவலகத்திலிருந்து கிடைக்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 7இல் குரு வந்ததால் இப்பொழுது திருமணம் நடைபெறும். 7இல் குரு உள்ளதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் திருமணம் நிச்சயிக்கப்படலாம். மகர ராசிக்காரர்கள்லாம் ஏடிஎம், எனி டைம் மேரேஜ். எப்போ வேணாலும் வருவாங்க, திடீர்னு பார்ப்பாங்க, பிடிச்சிருக்கும்பாங்க, பேசலாமாம்பாங்க, வந்து உட்காந்து பேசுவாங்க. ஓகே டன். ஆவணி பிறந்த உடனே ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் ஆவணி 6 கல்யாணம், ஆவணி 6ஆம் தேதி கல்யாணம்னு இப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க. வேக வேகமாக ஏற்பாடெல்லாம் பண்ணணும். 1 மாதம்தான் டைம் இருக்குது. அந்த மாதிரி விறுவிறுப்பாக வேலைகள் நடைபெறும். விரைவாக உங்கள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். உங்களோட டியூட்டி பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையா, அவர் எப்படி இருக்கார், இந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லணும். பாக்கியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கடன்னு பண்ணி முடிச்சிடுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிவிடுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத
தாலி கட்ட போகிறவரும் தாலி கட்டிக்க போகிறவங்களும் தான் முடிவு பண்ணணும். அதில் பெரியவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. யார் வாழப்போகிறார்கள் கணவன் மனைவியாக அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பிடிச்சிருக்கா இல்லையான்றது. பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ அதற்கான நேரம் வந்து விட்டது. வெகு விரைவிலேயே உங்கள் திருமண தேதி முடிவு செய்யப்படும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைவதால் 5ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றால் பதவிகள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பிள்ளைகளுக்கு நன்மை நடைபெறும். உங்களுக்கு இப்போ 2 நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒன்று பதவி கிடைக்க போகுது, இன்னொன்று உங்கள் பசங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற வயசில் இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, மேல் படிப்பு படிப்பார்கள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அந்தந்த வயதில் என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற கும்பராசியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பேறு கிடைக்கும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அந்த நன்மக்கட்பேறு சச்சந்தானம், நன்மக்கட்பேறு என்கின்ற அந்த குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க. என்னதான் பண்ணுவாங்களோ தெரில, அதை வச்சுட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. பார்க்குறதெல்லாம் வாங்குவீங்க. இந்த இடம் விலைக்கு வருதா, நான் வாங்குறேனே அப்படிங்க. எங்கே இருந்தால் பணம் வருதுன்னு தெரில, எப்படி தான் வாங்குறீங்கன்னு தெரில. திரும்புகிற இடமெல்லாம் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி. அந்த அளவுக்கு வலுவாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. 9 குடைவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. செவ்வாயும் சந்திரனும் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. யூ வில் பை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதோ த்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வாஸ்து பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வாசல் அமையக்கூடிய மனையை வாங்கினா சிறப்பானதாக இருக்குமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. சில விஷயங்களை ஒரே வரியில் சொல்லலாம்,
ஆனால் சில விஷயங்களை விளக்கமாக சொல்கிறது நல்லது. இப்போ நீங்கள் உங்களோட இனிஷியலோடு சேர்த்து பேர் போடுறீங்க. இப்போ உதாரணம் எம் ராம்மோகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டில் நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த எம் ராம்மோகன்னு கொடுக்க மாட்டீங்க. அந்த எம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்போ வெளிநாடுகள்லாம் போகிறீங்கன்னா அந்த எம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கணும். சிலதில் சர்நேம்னு வேறு வரும். பெரும்பாலும் நம்ம சர்நேம் வச்சுக்கிற வழக்கம் இல்லாமல் இருக்கலாம். சர்நேம்னு ஒன்று வரும். ஆனால் ஒரு விஷயத்தில் பார்த்தா அந்த சர்நேம்ன்றது பல விஷயங்களுக்கு உபயோகப்படுறது, அது வேறு விஷயம். அந்த சர்நேம்னு வரும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு வழியில் ஒரு விஷயத்தை பற்றி எஸ் ஆர் நோன்னு சொன்னால் அது சரியாக வராதுன்றதுனால இது மாதிரி விஷயங்களை விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ மேஷராசி, ரிஷபராசி, மிதுன, கடகராசி அப்படின்னு வரிசையாக நீங்கள் 12 ராசி எடுத்துக்கும் பொழுது இந்த ராசிக்காரர் கிழக்கு பார்த்து வீடு வாங்கணும், இந்த ராசிக்காரர் மேற்கு பார்த்து வாங்கணும், இந்த ராசிக்காரர் தெற்கு பார்த்து வாங்கணும்னு பிரிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லைன்னா தவறு வருது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறீங்க, அப்போ பிரதான வாயில பார்ப்பீங்களா, இல்லை நீங்கள் நுழையிற ஃப்ளாட் 1, 2, 3 இப்போ 16 அடுக்குலாம் வந்துடுத்தேன். இப்போ முன்னெல்லாம் 3 அடுக்கு இருந்தாலே பெரிய விஷயம். 3rd ஃப்ளோரா 4th ஃப்ளோரானா பெரிய விஷயம். லிஃப்ட்டு வந்த பிறகு கூட. இப்போலாம் அப்படி இல்லை. 16, 13, 22 ஃப்ளோர்னு போயிட்டே இருக்குது. அது இப்போல்லாம் கணக்கே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளோரில் வீடு வாங்குறீங்கன்னா மெயின் வாசல் கிழக்கில் இருக்குது, நீங்கள் நுழையிறது மேற்கில் இருக்குன்னா உங்களுக்கான வாசல்னு எதை நீங்கள் தீர்மானம் பண்ண போகிறீங்க? சரி, அப்படி வேண்டாம், இண்டிவிஜுவல் வீடு கட்டுறவங்கள பற்றி தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் பூர்வீக வீடுகளில் இருப்போம். இப்போ தாத்தாக்கு கிழக்கு பார்த்த வாசல் ராசின்னு அவர் இருப்பார். தாத்தா காலத்துக்கு அப்புறம் பேரனுக்கு வீடு வருது வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு மேற்க பார்த்த வாசல்லாம் உள்ளே நுழையிறது கிழக்கு பார்த்து நுழையிறீங்க. ஆனால் மேற்க பார்த்த வாசல் தான் அதிர்ஷ்டம்னா மேற்கு பக்கம் வேறு ஒரு வீடு இருக்குது, காம்பவுண்ட் சவுறு, மேற்கு பக்கம் வீடு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? பின்பக்கமாக போய் மெயின் வாசலை வச்சுட்டோம், கிழக்கு பக்கம் இருக்கிற வாசலை அடைச்சிடுவீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்க, குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியில் குடியேற ஆரம்பித்தோம். அப்போல்லாம் எதுக்காகனா, இப்போ உதாரணம் நெசவு நெய்கிறவங்க ஒரு தெரு முழுக்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெசவு நெய்கிறவா ஒரு தெரு முழுக்க இருக்கும்போது அவங்க அந்த தெருவில் அந்த பாவுலாம் போட்டு அந்த நூல்லாம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்போ ஒரு குழுவாக குடியேறினாங்க. இப்போ ஒரு வேதம் சொல்கிற பிராமணர்கள் இருக்கான்னா அவள் வேதங்கள் ஒருத்தரும் சொல்லி பழகிறான்னா ஒரே தெருவில் 10-20 வீடு இருக்கு வச்சுக்கோங்க. 10 எதிர 20 வீடு இருக்கும். அந்த 20 வீடு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அப்போ அந்த திண்ணைன்னு கட்டியிருக்கோம், அந்த திண்ணையில் உட்காந்து வேதம் சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ ஒரு பகுதிகளை பிரிக்க ஆரம்பித்தான் ஒரு காலத்தில். எதுக்காக இதை சொல்ல வரோன்னு சொல்கிறோம். அப்போ அந்தந்த பகுதிகளுக்கு பேர் இருந்தது. இப்போ வேதம் சொல்லக்கூடிய பிராமணர்கள் இருந்தால் அக்ரஹாரம் பேர், தொழில் செய்யக்கூடியவர்கள் கூடியிருந்தால் பேட்டைன்னு பேர் வச்சான். இப்போ நீங்கள் குயப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலம் சார்ந்து ஏரி நதி சார்ந்த இடத்துல குடியிருக்கான்னா அதுக்கெல்லாம் பாக்கம்னு பேர் வச்சான். இப்போல்லாம் நுங்கம்பாக்கம்னா அங்கே ஏரியெலாம் பார்க்க முடியாது, நந்தம்பாக்கம்னா அங்கே ஏரி குளம் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா பட்டினப்பாக்கம் அது மாறாமல் இருக்குது. ஏன்னா சமுத்திரம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பட்டினப்பாக்கம்னா சமுத்திரத்து பக்கத்தில் இருக்குது. அதுமாதிரி ஜலம் சார்ந்த தொழில் சார்ந்த இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்தந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குடியேறும்பொழுது இப்போ கூட பார்த்திங்கன்னா கிராம நத்தம்னு இருக்கும். அது கிராம நத்தம்னா என்னென்னா, அந்த கிராமத்தில் மக்கள் குடியேறதுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிலம், கிராம நத்தம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாள். நீங்கள் பார்க்கலாம் மேப்பில் கிராம நத்தம் அப்படின்னு வாய்க்கால் புறம்போக்கு, மேற்கால் புறம்போக்கு, நத்தம் புறம்போக்குன்னெலாம் இருக்கும். அது நத்தம் புறம்போக்குன்னா கிராம மக்கள் குடியேறத்துக்குன்னு. இப்போ ஒரு ஊரை உண்டாக்கும் போது கிராம வாஸ்து அப்படின்னு பேர். நகர வாஸ்து, கிராம வாஸ்து, ஆலய வாஸ்து, அரண்மனை வாஸ்து இப்படிலாம் தனித்தனியாக இருக்குது. அதில் கிராம வாஸ்துன்னு அப்போ ஒதுக்கும் போது இந்த நிலத்தை பிரிக்கும் போது அண்ணன் தம்பிகள் 10 பேர் இருக்கானா, இப்போ நீ என்ன எடுத்துக்கிறேன்னா, அப்பா நான் மேஷராசிப்பா நான் கிழக்கில் எடுத்துக்கிறேன், நீ மேற்கில் எடுத்துக்கப்பான்னு அந்த இடங்களை அந்த காலகட்டத்தில் பிரித்தா. அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் பிரித்தா. அது கூட இதுக்கு ஆதாரபூர்வமான தகவல் இருக்கான்னா, இந்த மாதிரி ராசி பார்த்து நிலத்தை பிரித்தான்றதுக்கு ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது. ஆனால் ஒரு கிராமத்தை உருவாக்குறதுக்காக கிராம வாஸ்துக்கு உண்டு. இதெல்லாம் விமான அர்ச்சனா கல்பம், மயமதம், மானசாரம், மயநூல் இதெல்லாம் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறது. அப்போ எப்படி கிராம வாஸ்துனா கிராமம் எப்படி அமையணும்,
ஊர் மத்தியில் பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் எல்லையில் என்ன இருக்கணும், எல்லையை தெய்வம், தெற்கு பக்கத்தில் எது இருக்கணும் கிராமத்தோட இதில் சிவாலயம், வடக்கு பக்கம் இருக்கணும், வடக்கு பக்கம் இருக்கிறது துர்க்கை அம்மன் கோயில், இப்படி எல்லை அம்மன், துர்க்கை அம்மன், மகாவிஷ்ணு, சிவாலயம், இப்படிலாம் இந்தந்த இடங்களில் இந்தந்த கோயில் இருக்கணும். இப்போ எல்லை தெய்வங்கள்னு சொல்லும்போது நிறைய, அது சப்தகன்னியாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், முனீஸ்வரனாக இருக்கலாம், இதெல்லாம் இப்படி தான் அமையணும்னு வச்சா. அதுக்கு சிற்ப லட்சணங்கள் முதல் கொண்டு வச்சா. மகாவிஷ்ணுவோட கோயிலெலாம் எத்தனை அடுக்கு இருக்கிற நிலை இருந்தால் விசேஷம், அந்த விமானம் எப்படி அமைஞ்சா விசேஷம், இதெல்லாம் சொன்னான். கூடாகார விமானம், கஜபிருஷ்ட விமானம், இப்படிலாம். எல்லை தெய்வம் அமையும் போது அந்த காலத்தில் தமிழ் மரபுப்படி கற்களை வச்சு பூஜை பண்ணான். முனீஸ்வரனையும் சப்தகன்னி வழிபாட்டில் பின்னால் உருவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் முதல்ல ஆதியில் சப்தகன்னிகைகளுக்கு உருவம் இருந்ததான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். இல்லை கல்லில் புடைப்பு சிற்பமாக இருந்திருக்கலாமோ, அது அர்த்தபிம்பம் சொல்லுவோம், அப்படி இருந்திருக்கலாமோ, இல்லை செங்கலை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கலாம், கருங்கல் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கலாம். அப்படி வழிபாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வந்திருக்கலாம். இது ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி கிராமங்களில் மக்கள் குடியேற பிரிக்கும்பொழுது அவாக்குள்ளே என் நிலங்களை பிரிக்கிறதுல இது வந்திருக்கலாமே தவிர, மேற்க பார்த்து வீடு இந்த ராசிக்காரர் தான் வச்சுக்கணும், தெற்க பார்த்து வீடே இருக்கக்கூடாதுன்றது. அப்போ வடகிழக்கில் யார் வீடு வச்சுப்பா? வடகிழக்கில் நீங்கள் வீடு அமைஞ்சு பார்க்க முடியுமா? ஒரு சில இடங்களில் தான் மேப் இது பார்த்தீங்கன்னா நிலங்களை பிரித்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவா பிரிப்பா. அப்போது ஒரு வேளை வரலாம். அதனால் நீங்கள் கிழக்கில் தான் வரணும், தெற்கில் வரக்கூடாது, இல்லை மேற்கில் வரக்கூடாது, இந்த ராசிக்காரருக்கு இந்த வீடு ஒத்து வராது, அது மாதிரி எதுவும் சொல்லப்படலை. வீடுன்னா இந்திரன், அக்னி, யமன், நிறுத்தி, வருணன், வாயு, குபேர, ஈசானனில் எந்தெந்த திசைகளில் எது அமையலாம் அப்படின்னு பிரித்தா. அது கிராம வாஸ்துவாக இருந்தால் பசுமாடு எங்கே கட்டலாம், அதேமாதிரி கோழியெல்லாம் எங்கே அடைக்கிறது, குதிரை இருந்ததுன்னா அந்த குதிரையை லாயத்தை எங்கே அமைக்கலாம், வாசல் புறத்தில் என்ன விருட்சம் இருக்கலாம், வாசலுக்கு பின்னால் என்ன விருட்சம் இருக்கலாம். இது கிராம வாஸ்துக்கு சொன்னான். நகர வாஸ்துன்னும் போது அந்த காலத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனில் கூட முன்பக்கத்தை விட பின்பக்கம் இடம் விட்டு கட்டணும்னு ஒரு காலத்தில் இருந்தது. இது நான் சட்டத்தை சொல்கிறேன். நகர வாஸ்துன்றதில் சில விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மாடிப்படிகளை பற்றிலாம் வரும். கிராம வாஸ்துவில் அது வராது. பிரம்மஸ்தானத்தை பற்றி அதிகமாக குறிப்பிடுவா கிராம வாஸ்துவில். நகர வாஸ்துவில் மாடிப்படிகளை பற்றி குறிப்பிடுவா. அதில் நீங்கள் கார்ப்பரேஷனில் பார்த்தா பின்பக்கம் அதிக இடைவெளி விடணுன்னா, முன்பக்கம் பார்த்தா குறைவாக விடணுன்னா. இப்போ அந்த ஸ்கீம்லாம் மாறிடுத்து நினைக்கிறேன். அப்போ எதுக்கு அப்படி சொன்னான்னா, பின்பக்கம்னு சொன்னது பின்னால் கிணறு அமைக்க வேண்டி. நகரங்களில் கார்ப்பரேஷனில் அந்த காலத்தில் அனுமதி வாங்கிச்சு, முன்பக்கம் 5 அடி விட்டிங்கன்னா பின்பக்கம் 10 அடி விடணும்லாம். எதுக்குன்னா கிணறு அமைக்கிறதுக்காக. அந்த கிணறுன்ற வார்த்தை இப்போ கிராமங்கள்லேயே மறைஞ்சி போச்சு. இந்த தண்ணி பஞ்சத்துக்கு எது முக்கிய காரணமாக இருக்கிறதோ அந்த கிணறுன்ற வார்த்தை சட்டத்திலேருந்தே மறைஞ்சி போச்சு. ஒரு வீடு கட்டும்போது கிணறு கட்டணுன்ற வார்த்தை இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அதாவது மழை தண்ணி உள்ளே போகிறதுக்கு அதெல்லாம் போடுற, அது வேறு விஷயம். ஆனால் கிணறுன்ற வார்த்தையே மறைஞ்சி போச்சு. அபார்ட்மெண்ட்லாம் கட்டுற இடத்துல கூட கிணறுன்ற வார்த்தையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிராம வாஸ்து நகர வாஸ்துக்கெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. அந்த எந்த இடத்துலையும் எந்த ஸ்லோகத்துலேயும் இந்த ராசிக்காரர் இந்த திசையில் தான் பார்த்து வீடு கட்டணும்னு சொல்லப்படவே இல்லை. அதனால் திசையை பார்த்து வீடு வாங்கணுன்ற முடிவுக்கு வர வேண்டாம்ன்றது தெளிவாக சொல்கிறோம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். வாஸ்து ரீதியாக மக்களுக்கு இருந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். தினேஷ் ராஜ் என் பேரு. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மேடம், இங்க இப்போ பண்ற ஜாப் பெட்டரா இல்லை இதுக்கப்புறம் மேல ஏதாவது பெரிய ஜாப் கிடைக்குமான்னு கேட்கணும். இப்போ என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மேடம், பாண்டிச்சேரியில். சரிங்க சார். வேறு ஏதாவது தொழிலுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கா சார் உங்களுக்கு? இல்லை அப்படி எதுவும் இல்லை, இந்த ஃபீல்டுலே எனக்கு பெட்டர் பொசிஷன் கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். பிறந்த தேதி ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2002. ராசி நட்சத்திரம் சார்? ராசி மீனம் ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். சரிங்க சார். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, உங்களுக்கு ஆங்கில பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தமிழ் நட்சத்திரப்படி பார்த்தா இன்றைக்கி பிறந்த நாள் கிடையாது. இருந்தாலும் ஆங்கில பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். இந்த உத்தியோகம் எப்படி சிறப்பாக இருக்குமா மாறணுமான்னு பார்க்கலாம்.
இந்த உத்தியோகத்தில் தொடர்ந்து இருங்க, அவசரப்பட்டு மாற வேண்டாம். ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் பொழுதும் நீங்கள் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போகிறோம். அதாவது தமிழ் மாதம் பிறக்கும் பொழுது, இப்போ ஆடி 1, ஆவணி 1, புரட்டாசி 1 அது மாதிரி பிறக்கும் பொழுது முதல்ல தமிழ் மாதம் பிறக்கிற அன்னைக்கு மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதிலேயே தொடர்ந்து இருங்க, நல்ல திருப்பம் கட்டாயம் வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். உயர் பதவி கிடைக்க நல்லதொரு தீர்வு சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, கீரைகளில் நிறைய வகை இருக்குது. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டிக்கீரைன்னு நிறைய வகை இருக்குது. அதே மாதிரி முளக்கத்தான் கீரை இருக்குது, தூதுவளை கீரை இருக்குது, முசுமுசுக்க கீரை இருக்குது. அதே மாதிரி சுக்கான் கீரைன்னு ஒன்று இருக்குது. இந்த சுக்கான் கீரை வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் விளைய வைக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம். சுக்கான் கீரையிலேயே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. எலும்புகளுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது, ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது, நம்ம உடலுக்கு உள்ளே வரக்கூடிய பல நோயை போக்குவதற்கு ஒரு நல்ல கீரையாக பயன்படக்கூடியது, மஞ்சள் காமாலை நோயெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. அதே மாதிரி தீவிரமான மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன தொந்தரவுகளாக வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் சுக்கான் கீரை நிறையா பயன்படுது. இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளோ அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு கீரைகளை வந்து பழக்கப்படுத்தணும். நச்சு இல்லாத கீரை, ரசாயனம் இல்லாத கீரை, பூச்சி மருந்து போடாத கீரைகளெல்லாம் அடிக்கடி சமைச்சு கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்றைக்கு சுக்கான் கீரையை பயன்படுத்தி ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சுக்காங்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சுக்காங்கீரை, வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், கடுகு, பெருங்காயத்தூள், இந்துப்பு, நல்லெண்ணெய், வறுத்த வேர்க்கடலை பொடி. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி அப்படி ஒரு பொரியல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு பொடியாக கட் பண்ண பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டோடைய பச்சை வாசனை மாறணும். இப்போ வெங்காயம் பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. அடுத்ததான் 1 கப் அளவு சுக்காங்கீரை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். சுக்காங்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாலக்கீரை மாதிரியே தான் இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நல்லா எண்ணெயில் வதக்கினாலே போதும், நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சிக்கலாம். இந்த கீரை நல்லா வதங்குச்சுன்னா ரொம்ப சுருங்கிடும். கொஞ்சமாக நம்ம 1 கப் அளவு போட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. கடைசியாக தேவையான அளவு வறுத்த வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக சுக்கான் கீரையை சேர்த்துருக்கோம். சுக்கான் கீரை இதனுடைய இலை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மொத்தமாக இருக்கும். பாலக்கீரை எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். நல்லா வேல் போல் இருக்கும். வேலில் இருக்கக்கூடிய மேலே அந்த பாகம் எப்படியும் இருக்குமோ அதே மாதிரி வேல் போல் இருக்கும். இதனுடைய இலை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஈட்டி போல் இருக்கும். இதனுடைய இலை நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பசுமையான கீரை இந்த கீரைலாம்.
இந்த கீரையெல்லாம் நம்ம அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிடணும். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, தயாமின் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, கால்சியம்லாம் இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது சுக்கான் கீரை. சுக்கான் கீரையை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்டோம்னா எலும்பு தேய்மான நோய் வராது. வயதானா என்னென்ன தொந்தரவுகள்லாம் வருமோ அதெல்லாம் வராது. தீவிரமான மது பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பழக்கம் இருக்கிறவங்க, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இந்த சுக்கான் கீரையை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. உள் உறுப்புகளில் வரக்கூடிய எல்லா நோயை போக்குவதற்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் சுக்கான் கீரை நிறைய பயன்படக்கூடியது. இந்த பொரியலை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். மதிய உணவோடு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது குடல் இயக்கத்தை சமத்துவதற்கு பயன்படக்கூடியது. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள்லாம் வெளியேறும். குடல் புழுக்கள், அதே மாதிரி வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்றலாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. வேலைக்கு பசி எடுப்பதற்கும், அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் முழுவதும் போய் சேருவதற்கும், நம் உடலுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும், இரும்பு சக்தியை கொடுப்பதற்கும், அசதியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சுக்காங்கீரை பொரியல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயத்தூள், பூண்டு, காய்ந்த மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி, அடுத்ததா சுக்காங்கீரையும் சேர்த்து கொஞ்சமா இந்து உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் தெளிச்சு நல்லா வேக வச்சு, கீரை நல்லா வெந்து வந்ததும் கடைசியா வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா இந்த கீரை பொரியல் தயார். நேயர்களே, சுக்கான் கீரையை பயன்படுத்தி இது போல ஒரு பொரியல் தயார் செய்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு காது நரம்புல தொற்று ஏற்பட்டு தலை சுற்றல், மயக்கம் அதிகமா இருக்கும். காது நரம்பு தொற்று இருந்தா தலை வலியும் அதிகமா, அடிக்கடி தலைவலி வரும். எதனால தலைவலி வருதுன்னே தெரியாது. அவங்களால சும்மா கொஞ்சமா குனிஞ்சா கூட வந்து தலைவலி வந்துடும். அதே மாதிரி சிலருக்கு வந்து காது இரைச்சலும் அதிகமா இருக்கும். காதுல சீழ் வடிகிற மாதிரி, காது வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காது உள்ள நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரே ஒரு பிஞ்சு கடுக்காய் போட்டு 2 நெல்லி வற்றல் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி, அது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ ஏதாவது உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த காது நரம்புகளில் ஏற்படக்கூடிய தொற்று சரியாகும். அதே சமயத்தில் காது இரைச்சலும் சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.